இது பப்ளிக் ஆக்டிங் பார்த்தீங்கன்னா அண்ணா டவரில் இருக்கும். ஸோ என்ன கான்செப்ட் பார்த்தீங்கன்னா அவனோட தங்கச்சியை ரேப் பண்ணிட்டாங்க. ஸோ ப்ரெஸ்ஸு வராங்க, ப்ரெஸ் முன்னாடி அவன் நடிக்கிறான். ஸோ அதுதான் கான்செப்ட். போகலாமா? நீ இப்படி வந்துடுறா. நியூஸ் சேனல் வராங்க. நியூஸ் சேனல் முன்னாடி அவன் பேசுகிறான். அவன் தங்கச்சியை வந்து ரேப் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ரேப்பு வந்து திருப்பி நடக்கக்கூடாது. ஸோ அது பெண்களுக்கு பாதுகாப்புக்காக இவன் வந்து நியூஸ் சேனல்கிட்ட பேசுகிறான். வாங்க சார், வாங்க. 17 வயசு பொண்ணு சார், டியூஷன் போயிட்டு வரேன்னு போனா, திருப்பி வரல. இப்போ நீங்கள் எதுக்கு வந்துக்கிறீங்க? உங்கள் டிஆர்பிக்காக, உங்கள் நியூஸ் சேனல் ட்ரெண்டிங் ஆகிறதுக்காக வந்திருக்கீங்க. இது ஒரு வாரம் பேசுவீங்களா? இல்லை 2 வாரம்? வருஷம் ஒரு ரேப் நடந்துருக்கு சார். இதுக்கு ஒரு தீர்வே இல்லை. நீ தண்டனை குடிக்கிறீங்க, ஜெயிலுக்கு போகிறான், அடுத்த வருஷம் வரான், இன்னொருத்தர் ரேப் பண்ணுறான், இன்னொருத்தர் திருப்பி ரேப் பண்ணுறான். ஆனால் என் தங்கச்சி சார், எனக்கு எங்கள் அம்மா கூட இல்லை, எங்கள் அப்பா இல்லை, என் தங்கச்சி தான் சோறுலாம் போட்டு வேலைக்கு போய்ட்டு வரேன்னா நான் சாப்பிட்ணா அப்படின்னு ஊட்டி விடுவா. இப்போ என் தங்கச்சாங்க சார் வீட்டுக்குள்ள போகிறேன் சார், ட்ரெஸ் இல்லாமல் அப்படியே படுத்துருக்கா சார். அது கொடுமை பார்க்கணும் சார். நான் சின்ன பொண்ணு சார், அவன் லாஸ்டா ஒன்று சொன்னா சார், அண்ணா வணங்குதுண்ணா அப்படி சொல்லிட்டு செத்துட்டா சார். சார் இப்போ கூட நான் அதுக்கு பேசுறேன் சார். பெண்கள் ரோட்ல போனா முறைகிறதோ, ஆட்டோல போனா இடிக்கிறதோ, பஸ்ல போனா முறைகிறதோ, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க சார். சார் நீங்க அவளுக்கு தண்டனை கொடுத்துடலாம், அவளை ஜெயில போட்டுடலாம், அவளை சுட்டுடலாம். ஆனா என் தங்கச்சி திரும்பி கொடுக்க முடியுமா சார்? அவ்வளோதான். தேங்க்ஸ். ஸோ வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக தான் இது வந்து. ஸோ பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஆண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஸோ எதுக்கும் பாதுகாப்பு இல்லை. ஸோ அது என்னால் முடிஞ்ச ஒரு அவேர்னஸ் வீடியோ. தேங்க்ஸ்மா, வாய்ப்பு. தேங்க்ஸ். அது கேளு. அங்கிள் தேங்க்ஸ். சூப்பர் அங்கிளா. தேங்க்யூ. எடி ப்ரோ வந்துச்சு பாத்தீங்களா? நல்லா அடிக்கிறீங்க. நிறைய இது பாத்துறீங்க. அந்த திருநங்கை நடிச்சது எல்லாமே நல்லா இருக்கு. தேங்க்ஸ்.